எங்கோ தென்கடலின் ஆழத்தில் மூழ்கிய ராவணனை ஈசனின் பேராற்றல் காத்தது. அந்த சமயம் விண்ணை பீரிட்டு வந்த மின்னல் கடலை தாக்கியது. அதன் தாக்கம் கடலே அதிர்ந்து பல வண்ணங்களில் ஒளிந்தது. கடுங்குளிராலும் இருளாலும் சூழப்பட்ட ராவணனுக்கு அது வழிகாட்டியது. முழு சக்தியையும் சேகரித்து கடலின் மேற்பரப்பிலிருந்து வந்த ஒளியை நோக்கி நீந்தினான். மேற்பரப்பை அடைந்ததும் நம்ப முடியாத ஒன்றை பார்க்கிறான். அதிர்ச்சியில் ராவணனின் கண்கள் விரிந்தன. மேகங்கள் சூழ்ந்திருக்க, உறையும் குளிர்ந்த காற்று வீச, பறந்து விரிந்த கடல் நீர் முழுவதும் உறைந்து பனிக்கட்டி பாலைவனம் போல் காணப்பட்டது. கடலில் இருந்து பெரிய பனிமலைகள் உயர்ந்து நின்றன. அது தெற்கில் தோன்றிய இமயம் போல் காட்சியளித்தது. ராவணனுக்கு கடலே இங்கு முடிவது போல் தோன்றியது. என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பனிக்கட்டி மீது நடக்கத் தொடங்கினான். பல நாட்கள் நடந்தான். மணிமதிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஏதேனும் துப்பு கிடைக்குமா என்று விடாமல் தேடினான். ஆனால் அவன் கண்டதெல்லாம் முடிவில்லாத பனிப்பாறைகளை தான். அந்த கடும் குளிர் அவன் எலும்புகளை கிழித்தது. விரக்தி அடைந்த ராவணன், இந்த பனிக்கு அப்பால் எதுவும் இல்லை என்றால் நான் அதை அழிப்பேன் என்று முடிவெடுத்தான். உடனே தனது சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால் தாக்குதலை நடத்தினான். பனி மலைகளை உடைத்தெறிந்தான். சரிந்து விழுந்த பனிப்பாறைகள் அனைத்தும் ஒரே திசையை நோக்கி நகர்வதை கவனித்த ராவணன் அதை பின்தொடர்கிறான்.